வாட்டர் ஃபால்ஸ் வாளையார் செக் போஸ்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரிசார்ட்டு. அதுக்கு பின்னால் போகிற வழியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்க, மலை சேகரமெல்லாம் தெரியுது. இதில் ஒரு ஃபாரஸ்ட், ப்ரைவேட் ஃபாரஸ்ட். பக்கமாக ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. மரமெல்லாம் இருக்கனால மறைச்சிருக்கு. சரி, வந்ததுக்கு இதையெல்லாம் கூட பார்க்காம எப்படி? வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு லைட்டாக கேட்குது, பார்ப்போம். தனி சத்தம் கேட்குதுன்றாங்க, குளிக்க அலோடு இல்லை அப்படின்றாங்க. அங்கே யார் பார்த்துட்டு இருக்காங்க தெரில. அங்கேருந்தும் ஜனங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. குளிக்க கேப் கிடச்சுன்னா ஒரு குளியல் போட்டலாம், இல்லை ஆற்றுல உட்காந்து குளிக்கலாமான்னு தெரியல, பார்ப்போம். குளிக்கலாம் போல் இருக்கு. ஆற்றுல உட்காந்து வர்றவங்க குளிச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறதா? பஸ்ஸு குளிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கிறவங்க இவங்க மட்டும் எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்காக உருட்டி இருக்கிறாங்க. பாருங்களேன், ஃபேமிலியோடு குளிச்சிட்ருக்காங்க ஃபால்ஸில். அழகாக படுத்து ஒரு குளியலை போட்டு போகலாம். யார் நம்மளை கேட்க? என்ன ஃபால்ஸா? இல்லை, மேலே இருந்து சும்மா ஒரு சின்ன ஃபால்ஸ். இதுதான் ஃபால்ஸா? இதுதான் ஃபால்ஸா? சும்மா போகுது, அவ்வளோதான். ஒரு ரிவர் இப்படியே போகுது, அதில் எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். இந்த மலை சிகரம் பாருங்க. சத்தியமங்கலம் பக்கம் அது அருகில் உள்ள ஓதி மலை, இங்கே வந்திருக்கோம். இனிமேல் மேலே ஏற போகிறோம். டைமு 11:20. மொட்டை வெயில் அடிக்குது, இருந்தாலும் பசுமையாக இருக்கிறதுனால ஏறலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அங்கே ஒரு 2 நண்பர் இருக்காங்க, பின்னால் ஒரு நண்பர் வந்துட்டுருக்காங்க. அவங்களையெல்லாம் நம்பி இந்த மலை ஏறலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். வரட்டும், எந்நேரம் ஏறிட்டு எந்நேரம் இறங்குறோன்னு பார்ப்போம். இது உயரமாகவும் தெரியல, உயரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பார்ப்போம். Mini Sungam near Satyamangalam. So sad. Shooting, Mon.
டீமுடைய நேம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, 2 நேம் சொல்லுங்க. போங்கப்பா. அச்சச்சோ 5 பேரு, அடங்கப்பா 5 பேரு. இப்போது அச்சச்சோ 5 பேர், அடேங்கப்பா 5 பேர் அப்படிங்கிற 2 டீம் சேர்ந்து கயிறு இழுக்கும் போட்டியை நடத்தி இதில் யார் வெல்லப் போகிறார்கள் என்று பார்ப்போம். முடிச்சுட்டீங்க போங்க. Come on, come on, come on, come on. Come on, come on, come on. சபாஸ், சரியான போட்டி. உங்க அணியின் வெற்றியை பாராட்டி இந்த கை கடிகாரத்தை தருகிறேன். நன்றி, வணக்கம். ஃபைனல் கயிறு இழுக்கும் போட்டி நடந்து முடிஞ்சு விட்டது. எல்லாம் கலைத்து விட்டார்கள் கயிறு இழுக்கும் போட்டியில் நடந்து. நீங்கெல்லாம் சுகமான சுடுகாட்டு பாய்ஸ். சுடுகாட்டுல எப்படி ஒரு பொம்மை அது மாதிரி எல்லாருமே இருக்கமா? கடைசியாலாம் பிடிக்க முடியாதுடா போட்டு. டீம் பேர் என்ன தெரியுமா? சுகமான சுடுகாட்டு பாய்ஸ். Come on,
இந்த டைம் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. முடிஞ்சு சோழி சுத்தம். முடிச்சிட்டாரு. நீங்கள் தான் வின்னு, ட்ரையம்பு வின்னு. ஐயா சார் உள்ள வந்துருங்க. நீங்கள் வரணும் கேமராவில். வந்துடும். இவங்களா எமரால்டு லேக்கு மேலிருந்து பார்த்த வியூ அது வேறு பக்கம் எடுத்தோம். இது கீழே வந்து அந்த தண்ணிக்கிட்டே வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். எவ்வளோ பசுமையாக சூப்பராக இருக்குது. ரொம்ப வெயில் காலத்துலலாம் வந்தால் வரன்னு வறண்டு போய் கிடக்கு. எல்லாம் அப்படியே சொகுசாக புல்லில் படுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. நம்மளும் அங்கே 2 பேர், இங்கே 2 பேர், அங்கே 4 பேர், அங்கேயே போயிட்டாங்களே தூரமாக. எல்லா பக்கம் போயிட்டாங்க போங்க. இங்கே பாரு நம்ம பைக்கு பூரா மேலே நிற்கிது. அங்கே ஒரு 4 பேர் வண்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் BMW விட மாட்டேங்கிறாரு. அங்கே ஒரு 4 பேர் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாம் வந்து யூகலிப்டஸ் சூப்பர் ஏரியா. இந்த பக்கம்லாம் நாங்கள் வந்ததே கிடையாது. ஓகே, சூப்பரில் அருமையாக இருக்குது. ஏதோ இவங்க கூட எல்லாம் சேர்ந்து வந்ததுனால இதெல்லாம் என்னால் பார்க்க முடியுது. நான் தனியாக எங்கே போய் வர்றது? இல்லை உட்காந்துக்கிட்டு அப்படியே குளிர் வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க பேர். அவலாஞ்சி ஃபைன் ஃபாரஸ்ட். இதுக்குள்ளே போய் அந்த லேக்குக்கு போகலாம். அப்படி ஒரு இயற்கை அமைவிடம். அப்பப்போ மனிதர்கள் வந்து போகிறதுக்கு பாலங்கள் கட்டி இது ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. மரமும் வனத்துறை சார்பில் வளர்த்துறாங்க பாருங்கள். இந்த இடத்துல நல்லா கிளைமேட்டு அப்படியே வெயில் இல்லாதனால. ஆமாம், இந்த இடம் வந்து கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ தூரம் தெரியல. அடித்து பார்த்தா தெரியும். எப்படி பார்த்தாலும் ஒரு 6000 அடி வருமா? ஆமாம், 5000 அந்த ரேஞ்ச் இருக்கும். அதான் இல்லைன்னா இந்த கிளைமேட் கிடைக்காது. உண்மை. இப்படியே கொஞ்ச நேரம் நிழலில் உட்காந்துட்டு போகலாம். ஆமாம், அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படியே கீழே இறங்கி போய் அதுக்குள்ளே வெயில் குறையுதான்னு பார்ப்போம். உண்மையாகவே மரக்கட்டை விட்டுருக்காங்க.
ஆமாம், அருமையாக இருக்குது. இந்த லேக்கில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கும் அனுமதி இல்லையாமா, போட்டிங்கும் கிடையாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்கன்னாக்கா அவ்வளோதானே, அப்புறம் எதுக்கே வீடியோ எடுக்கிறேன்றாங்க. வீடியோ எடுக்க அனுமதி உண்டல்ல, அதனால இதை வந்து கடைசியாக சொல்லணும். ஆமாம், வீடியோ முடிக்கிறேன். நல்லா இருக்குது அப்படியே அமைதியாக. ஆனால் 5 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் கிளப்பிடுவாங்க. ஃபாரஸ்ட் இது ரிசர்வ்டு ஏரியா. அப்படியே சுற்றியும் பார்த்து கொள்ளுங்கள் அழகை. இத்தனை வருஷ காலம் பக்கமாகவே நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், இங்கே வந்ததில்லை. நல்லா தான் இருக்குது ஏரியா. ஆமாம்.